அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. விக்ஷ்ணாஸ்ரீ. கல்வியின் சிறப்பை பற்றி கூற வந்துள்ளேன். என் என்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயர்வு என்கிறார் வள்ளுவர். மேலும் எண்ணும் எழுத்தும் கண் போன்றது. ஓர் பிறவியில் கற்ற கல்வியானது 7 பிறவிகளுக்கும் பயனளிக்கும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. எனவே மாணவர் பிறந்த ஒவ்வொருக்கும் கல்வி இன்றியமையாதது. கல்வி இல்லை என்றால் இவ்வுலகில் வாழ இயலாது. கல்வி அழகே அழகு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது என்பதற்கேற்ற கல்வியை அவற்றாலும் அழிக்க இயலாது. அது பொன்னையும் மண்ணையும் விடச் சிறந்தது. கல்வி நமக்கு புகழையும் அறிவையும் உயரிய குணங்களையும் தரும். மேலும் மென்மையையும் நன்மையும் தரும். நாம் இன்று கொண்டாடும் பெரும்பாலான தலைவர்கள் பெரும் போராட்டங்களின் நடுவே பயின்று உயர்ந்தவர்கள். ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், சட்ட மாமேதை அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி போன்ற எண்ணற்றோர் கல்வியால் சிறந்தவர்கள். தோண்ட தோண்ட கிணற்றில் நீர் பெருகுமா, அதுபோல கற்க கற்க அறிவு வளருமா என்கிறார் வள்ளுவர். சிறந்த கல்வியின் வாயிலாக மண்ணை ஆளலாம், விண்ணை அளக்கலாம், விரிவும் ஆழமும் பெறலாம், அறிவியலில் அடுத்த அறிவைக்கலாம். பிற மனிதர்கள் மீதான அன்பை, ஆதரவை, கரிசனத்தை, ஈர குணத்தை கல்வி உருவாக்குகிறது. எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என கூறிய பாரதியை போல் கல்வியை நம் தெய்வம். அதை நாளும் கட்டிடுவோமாக. நன்றி, வணக்கம்.